அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலும் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமேன். இந்த வாரத்திலே முதல் ஞாயிற்றுக்கிழமை. ஆமேன், ஸ்தோத்திரம். பல வாரங்களாக மாதங்களாக நம்ம இணைந்து கர்த்தரை ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியவில்லை. ஆனாலும் இந்த நேரத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக நம்ம ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்தார். கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார். ஆமேன், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனையின் ஆரம்பமாக நம்ம எல்லா கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடுபடியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலே நீர் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை பார்க்கிற உம்முடைய ஜனங்கள், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடு கர்த்தர் இடைப்படுவீராக, பேசுவீராக. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஐஸ்வர்யமுள்ளவரே, உன் கிருபையினால்
கத்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தை சோதரி பரிசுத்த நீரே பலனற்ற நேரம் நீர் பலனாய் வருவீர் நம்பினதெல்லாம் என்னை கைவிட்டாலும் உம்முகத்தை மட்டும் நோக்கி பார்த்திடுவேன் சோர்ந்திடாமல் உம்மை உயர்த்திடுவேன் ஆத்துமாவே கத்தரை துதி முழு உள்ளத்தோடு அவர் நாமத்தை சோதரி பரிசுத்த நீரே பரிசுத்த நீரே. இரண்டாவது பாடலாக வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய கத்தர் என்பர் பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் வானங்களையும் அதில் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர் சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே சாவாமை உள்ளவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே சாவாமை உள்ளவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே இந்த வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை சொல்லி அழைத்தவர் இந்த வானம் படைத்தவர் இந்த பூமி படைத்தவர் நட்சத்திரங்களை சொல்லி அழைத்தவர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே கர்த்தர் நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே நீர் ஒருவரே சும்மாவை உள்ளவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே சாவாமை உள்ளவர் ஒருவரே சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே நீர்களையும் நம் கையாளர்ந்து பூமியின் மண்ணை மரக்காலடக்கி நீர்களையும் நம் கையாளர்ந்து பூமியின் மண்ணை மரக்காலடக்கி மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்து மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை
மனசில் நிறுத்தி நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, சாவாமை உள்ளவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே, சாவாமை உள்ளவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே. இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, சாவாமை உள்ளவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே, சாவாமை உள்ளவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் ஒருவரே. இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். இந்த வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஓ ரகலந்தனமனா ஹதுரியாந்தரபல ஷபலபலபரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க வந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் சூழ்நிலைகள்லாம் மாறும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகுமே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நிறைவே தெரிகிற ஆவியானவர், நிறைவான ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களும் ஏற்றி சொல்லுவோம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாதது சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நீர் வாரும் ஆவியானவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிகர தரபல சங்கல தரபல சங்கர கதரபா. நிறைவானே ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. ரக்கலதரா. நிறைவானே ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே,
பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் பயமில்லையாரகலதனமா பாலானது புல்நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. சபலகனா முடியாதது சத்தியமாவியானவரே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாதது சத்தியமாகபல சகலதரமா ஓரிகதரமா. ஓமை வரவேற்கிறோம். நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வேண்டும், நீங்க ஒருவரே வேண்டும். நீர் போதுமே, நிறைவே, நீ வாருமே, நிறைவே சமலத்தரமா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கரகலதரபா உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆவியானவரே ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். வாரும் ஆவியானவரே, வாரும் தூய உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து கரங்களை சொல்லுவோம். நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. நிறைவே சகமல கரவா ஓரி கரகதனமல ஸ்ரவா கமகனமல கதலதனமா. எல்லா தடைகள் மாறுவதாக, எல்லா தடைகள் மாறுவதாக. ஆவியானவரே ஆசீர்வாடுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கெல்லாம் தடை காணப்படுகிறதோ, எங்கெல்லாம் இருள் இருக்கிறதோ, அங்கே ஆவியானவரே ஆசீர்வாடுவீராக. ஹல்லேலூயா. ரிகலபல சகலகதரபா. ஹல்லேலூயா. எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்திற்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்தி. ஆசீர்வாடு மாவியே கூப்பிடுவோம். ஆசீர்வாடு ஆவியே, ஆசீர்வாதனா ஆவியே, ஆசீர்வாதகமுலந்தனா ஓரிகரனலு. ஆசீர்வாடு ஆவியே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேலே அசைவாடி நீ எல்லா தடைகளை எங்கள் தடைகள் மேல் அசைவாடும் ஆவியானவரே. எங்கள் தடைகள் மேல் அசைவார் ரகவல சங்கரகதரா. எங்கள் தடைகள் மேல் அசைவாடு
அசைவாடு தெய்வமே, அசைவாடு தெய்வமே. ஒவ்வொரு உள்ளங்களிலே, ஒவ்வொரு இல்லங்களிலே ஆசீர்வாடுங்கப்பா. தடைகள் மாறணுமே, ஆசீர்வாடுங்க. இப்பொழுது இப்பொழுது நாங்கள் விட போவதில்லை. ஜலத்தின் மேல் ஆசீர்வாடின் ஆவியானவரே, ஒவ்வொரு மேல் ஆசீர்வாடினீராக, ஒவ்வொரு மேல் ஆசீர்வாடினப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேல் ஆசீர்வாடுங்க ஐயா. இவர்கள் விலகட்டும், எங்கள் விலகட்டும். எல்லா பாவ கட்டுகள் உடைக்கப்படும்படியாக உம்முடைய அக்கினி அசைவாடு எங்கள் மேலே, அசைவாடுமே எங்கள் மேலே, அசைவாடுமே. ஹல்லேலூயா. தகப்பனை உம் பீடத்தில் தகன பலியானே, தகப்பனை உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரித்துவிடு. அக்கினி இறக்கிவிடு, முற்றிலும் எரித்துவிடு. உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தேனையா. உகந்த காணிக்கையாய் ஒப்புக் கொடுத்தேனையா. சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையா. சுகந்த வாசனையாமே நுகர்ந்து மகிழுமையா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். நாம ஜீவ பலியாக தேவனுடைய பலிபடத்திலே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே ஓ ஸ்தோத்திரம் பலிபடத்திலே ஆமென் ஹல்லே ஒப்பு கொடுத்த பொழுது, பலிப்பொருட்களை வைத்த பொழுது அக்கினி இறங்கி வந்து பட்சித்தது அல்லவா. நம்முடைய தெய்வ பலிபடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளை கர்த்தருடைய அக்கினி, பசுத்த அக்கினி, பசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வந்து நம்மளை சுத்திகரித்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்மளை நிரப்ப ஆவியானவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை எங்களை நாங்கள் ஜீவ பலியாக ஓ உமக்கு உகந்த பலியாக நாங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமான ஓ ஸ்தோத்திரம் ஜீவ பலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிப்பீராக, வளைந்து கொள்வீராக. உமக்கு ஏற்ற பாத்திரமாக எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு தலைப்பின் கீழாக நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அடிமைகளாகாதிருங்கள் என்றதான தலைப்பின் கீழே உங்களோடு நான் பேசும்படியாக விரும்புகிறேன். அடிமைகள் ஆகாதிருங்கள். அடிமைத்தனத்தை பற்றி உங்களோடு நான் பேசி ஆமென் ஆலோசனையாக நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு தேசத்திலே ஒரு ராஜா தன்னுடைய தேசத்திலே குடியிருக்கிறதான ஒரு இரும்பு குள்ளனை அழைத்து ஆமென் சுத்ராம் அவரிடம் ஒரு 10 அடிக்கு ஒரு இரும்பு சங்கிலியை தயாரிக்க சொன்னாராம். அந்த இரும்பு கொல்லனும் ராஜா சொல்லுகிறாரே என்று சொல்லி போய் அந்த இரும்பு சங்கிலியை தயாரித்து கொண்டு வந்தார். கொண்டு வந்து கொடுத்த பொழுது அந்த ராஜா சொன்னாராம், இன்னும் ஒரு 10 அடி நீ இரும்பு சங்கிலியை தயாரித்து கொண்டு வா என்று சொன்னாராம்.
அதே போல் அவனும் போய் இரும்பு சங்கிலியை தயாரித்து கொண்டு வந்தான். திரும்ப ஒரு 10 அடி இரும்பு சங்கிலியை தயாரித்து கொண்டு வா என்று சொன்னார். இந்த இரும்பு கொல்லனும் ராஜா சொல்லுகிறாரே என்று நினைத்து அவருக்கு சொல்வதற்கு மறுப்பு தெரிவிக்காமல் இரும்பு சங்கிலியை அவன் தயாரித்து கொண்டு வந்தான். பிறகு அந்த இரும்பு சங்கிலியை கொண்டு வந்து கொடுத்த பொழுது அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிறதான ஒரு போர்ச்சவனிடம் சொன்னார், அந்த இரும்பு சங்கிலியை வைத்து அவனை கட்டி அவனை சிறையிலே தள்ளுங்கள் என்று அந்த ராஜா சொன்னாராம். ஆமென். இது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால், ஆமென் சுதரம், அடிமைத்தனம் என்பது நம் மூலமாகவே உருவாகிறது. நம்முடைய செயலினாலே அடிமைத்தனங்கள் வருகிறது. ஆமென். பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாயிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நாம் செய்கிறதான பாவங்கள், அக்கிரமங்கள் அது நம்மை அடிமைப்படுத்துகிறது. இந்த நாட்டிலும் ஆமென் சுதரம் உங்களோடு இந்த அடிமைத்தனத்தை குறித்து நான் பேசும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக நாம் எதற்கு நாம் அடிமைப்படுகிறோம் என்று சொல்லும் பொழுது, நாம் பாவத்துக்கு நாம் அடிமைப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஆமென் சுதரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை ஆமென் சுதரம் எடுத்துக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 20 ஆமென் சுதரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அப்ப கவனிங்க, நமக்கு நம்முடைய வாழ்க்கையில முதலாவதாக நாம் செய்கிற பாவங்கள் நம்மை அடிமைப்படுத்துகிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவம் மிக கொடுமையானது. இது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. பாவத்தின் தன்மை என்னவென்றால், அந்த பாவம் ஒரு முறை செய்து அதிலிருந்து தப்பிக்கலாம் என்று நாம் நினைக்க முடியாது. அந்த பாவம் திரும்ப திரும்ப அது நம்மை செய்ய தூண்டுகிறதாக இருக்கிறது. அந்த பாவம் திரும்ப திரும்ப நம்மை செய்வதற்கு அது அடிமைப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஒரு பாவம் செய்துவிட்டால் திரும்ப இன்னொரு பாவம் செய்வதற்கு இந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஒரு பாவம் செய்து ஆமென் சுதரம் அதை மறைப்பதற்கு இன்னொரு பாவம் செய்யக்கூடியதான ஒரு சூழ்நிலைமை நமக்கெல்லாம் உண்டாகிறது. உங்களுக்கெல்லாம் வேதத்தில் தெரிந்த பகுதி ஆமென் சுதரம் தாவீது ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தாவீது ராஜா அவர் ஒரு மிகப்பெரியதான ஒரு பாவம் செய்கிறார். அங்கே தாவீது ராஜா அவர் பாவம் செய்தாலும் ஆமென் அவர் தன் செய்த பாவத்தை மறைப்பதற்கு அவர் இன்னொரு பாவத்தையும் அவர் செய்கிறார். நீங்கள் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்திலே அந்த வேத பகுதியை நாம் வாசிக்க முடியும். பத்சேபாள்கிட்ட போய் பாவம் செய்கிறார் தாவீது ராஜா. ஆமென் சுதரம். அந்த பாவத்தை மறைப்பதற்காக இன்னொரு பாவத்தை செய்கிறார். அவனுடைய பத்சேபாளுடைய மனைவியாகிய உரியாவை கொலை செய்து விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப கவனிங்க, ஒரு பாவமானது ஒரு பாவத்தோடு நின்று விடாதபடி அந்த பாவம் அநேக பாவங்கள் செய்வதற்கு வழிவகுக்கிறது. எனவே பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அவன் அடிமையாக மாறிவிடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களோடு பேசுகிறேன். நீங்கள் அடிமைகளாகாதிருங்கள், அடிமைகளாகாதிருங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாகாதிருங்கள். பாவமானது உங்களை அடிமைத்தனத்துக்குள்ளாக்கிவிடும், உங்களை அடிமைப்படுத்திவிடும். ஆமென் சுதரம். இன்னும் ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு பேசும்படியாக விரும்புகிறேன். என்னாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். என்னாகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லுகிறது. ஆமென் சுதரம். நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். அப்ப கவனிங்க, பாவமானது அது தொடர்ந்து பிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்தை ஒரு முறை செய்து பார்ப்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஒரு முறையோடு அந்த பாவத்தை விட்டுவிடுவதில்லை. அந்த பாவம் தொடர்ந்து என்ன செய்கிறது? அது வருகிறது. தொடர்ந்து அந்த பாவம் அவர்களை பிடிக்கிறது. முதல் முறையாக பாவம் செய்த உடனே அந்த பாவம் அவங்களை ஆமென் அது தொற்றி பற்றி விடுகிறது. அந்த பாவம் தொற்றக்கூடிய தன்மையுள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து அது பாவம் அவங்க வாழ்க்கையிலே அது பின்பற்றி வரக்கூடியதாக இருக்கிறது.
ஆமென் ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்லாமல் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்படுகிறது. பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்ப அந்த ஒரு முறை செய்த பாவம் தொடர்ந்து செய்வதற்கு அந்த பாவமானது வாசற்படியில வந்து என்ன செய்கிறது? படுத்திருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையிலே அந்த பாவத்தை நாம் செய்யாதபடிக்கு ஹல்லேலூயா, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும் என்றால் பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும். அந்த பாவம் அது நம்மை அடிமைப்படுத்துகிறதாக அது காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். எனவே பாவம் ஒரு பயங்கர மோசமானதாக இருக்கிறது. பாவம் செய்கிறவன் பாவத்துக்கு அவன் அடிமையாக என்ன செய்கிறான்? காணப்படுகிறான். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவம் நம்மை அடிமைப்படுத்தாதபடிக்கு அதிலிருந்து நம்ம விடுதலையாக தேவன் அவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் இவ்வாறாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதி இராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். ஆமென். முதலாவதாக நம்ம பாவத்திற்கு நம்ம அடிமைப்படாமல் ஆமென் காணப்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் ஒன்றுக்கும் அடிமைப்படாமல் ஆமென். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப கவனிங்க, இன்றைக்கு தேவ பிள்ளைகள் ஆமென் உலகத்திற்கும் உலகத்துக்கு அடுத்த காரியத்திற்கும் நாம் அடிமைகளாக நாம மாட்டேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். அடிமையாக மாட்டேன் ஸ்தோத்திரம், அடிமைப்பட மாட்டேன் என்று நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நான் தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏன் நீங்கள் பாவத்திற்கு அடிமையாக வேண்டும்? உலகத்திற்கு நீங்கள் அடிமையாக வேண்டும்? பாவத்திற்கு அடிமையாவதற்கு நீங்கள் வேலைக்காரரா? உலகத்திற்கு அடிமையாவதற்கு நீங்கள் உலகத்திற்கு வேலைக்காரரா? ஆமென் ஸ்தோத்திரம். அடிமைகள் என்றால் அது ஒரு இழிவானதான ஒரு காரியம். ஆமென் ஸ்தோத்திரம். வாழ்நாள் முழுவதும் அடிமைப்பட்டே கிடைக்க வேண்டும். ஏன் உங்க வாழ்க்கையில இந்த அடிமைத்தனம்? ஏன் நீங்க வாழ்க்கையில அடிமைப்பட்டே நீங்கள் கிடக்க வேண்டும்? ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஓ ஸ்தோத்திரம். நீ பாவத்திலே தொடர்ந்து வாழாதபடிக்கு, அந்த பாவம் உன்னை அடிமைத்தனத்துக்குள்ளாக கொண்டு போகாதபடி இன்றைக்கு அந்த பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்தெந்த காரியங்கள் உங்களை அடிமைப்படுத்த உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதோ அதிலிருந்து நீங்கள் விடுதலையாக வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அநேகர் பார்க்கும் பொழுது எதற்கு அடிமையாவார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு சில அடிமைத்தன எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வைக்கும். அந்த கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள் அது அவங்களை சிறைப்படுத்தி அடிமைப்படுத்தி அந்த எண்ணங்களை விட்டு அவங்க வெளியே வர முடியாமல் அந்த எண்ணங்களுக்குள்ளாகவே அவங்க சிக்குண்டு தவிப்பார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். நான் பாவம் நம்மை அடிமைப்படுத்துகிறது என்று சொன்னேன். அந்த பாவம் நம்மை சிக்க வைக்கிறது, நம்ம ஒரு கண்ணியில் அகப்பட வைக்கிறது. ஆமென். அது போல பாவத்தின் எண்ணங்கள், ஆமென், கெட்ட எண்ணங்கள், துர்சிந்தைகள் அது நம்மை அடிமைப்படுத்தி விடுகிறது. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஆமென் ஸ்தோத்திரம், கெட்ட சிந்தைகளுக்கு நீங்கள் அடிமைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஏன் அந்த அசுத்தமான எண்ணங்களுக்கு நீங்கள் அடிமைப்பட வேண்டும்? அந்த எண்ணங்கள் உங்களுக்கு வந்துவிட்டால் வேற எதையுமே சிந்திக்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த எண்ணங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கரைப்படுத்துகிறது. உங்கள் ஆவி மனிதனை கரைப்படுத்தி விடுகிறது. ஓ ஸ்தோத்திரம். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு பல பாவங்களை செய்ய தூண்டுகிறது. நான் கேட்கிறேன், ஏன் அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் அடிமைகளாக வேண்டும்? ஏன் அந்த எண்ணங்களுக்கு நீங்கள் சிறைப்பட வேண்டும்? ஆமென். ஹல்லேலூயா. அந்த எண்ணங்களை விட்டு நீங்கள் விடுதலையாகுங்கள். அந்த அடிமைத்தன எண்ணங்களை விட்டு விடுதலையாகுங்கள். அந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் விடுதலையாகுங்கள். அந்த பாவத்தை விட்டு நீங்கள் விடுதலையாகுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அநேகர் பார்க்கும் பொழுது தேவையில்லாத கவலைகளுக்கு அவர்கள் அடிமைகள் ஆவார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். திடீரென்று ஏதாவது ஒரு கவலை வரும் என்றால் அந்த கவலை அவங்களை அடிமைப்படுத்தி விடுகிறது. உங்களோடு நான் பேசுகிறேன், ஏன் கவலைக்கு நீங்கள் அடிமைப்படுகிறீர்கள்? ஆமென்.
ஏன் கவலை உங்களை அடிமைப்படுத்த வேண்டும்? ஆமென் ஸ்தோத்திரம். கவலை கவலை தான் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும். திரும்ப சொல்லுங்கள், கவலை தான் நமக்கு அடிமையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் நினைத்தால் நம்ம கவலைப்படுவதற்கு ஆமென் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், கவலைக்கு நாம் அடிமைகள் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எனவே தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஓ ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே ஒரு வைராக்கியம் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் கேட்கிறேன், ரோட்ல போற நாய்க்கு நீங்க அடிமையாகுங்களேன். ஓ ஸ்தோத்திரம். கண்டவங்களுக்கு அடிமையாகுங்களே. ஆமென். அதுல மாத்திரம் எதுக்கு நான் அடிமையாகணும் என்று நினைக்கிறீர்களே? ஏன் இப்படிப்பட்டதான தேவையில்லாத கவலைகளுக்கு நீங்கள் அடிமையாகிறீர்கள்? ஒன்றுமில்லாத கவலை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவையில்லாத கவலை, எதிர்கால குறித்து தானே ஒரு தேவையில்லாத கவலை. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வாலிப பையன், அவன் அவனுக்கு திருமணம் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவன் ஒரு ஓரத்துல கவலை தோய்ந்த முகத்தோடு உட்கார்ந்திருந்தானா. அவனை பார்த்து கேட்டார்கள், என்னப்பா உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நீ என்ன இப்படி கவலையோடு உட்கார்ந்திருக்கிறே என்று கேட்டார்களாம். அதற்கு அவன் சொன்னானாம், ஆமே எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னப்பா கவலை? எனக்கு கல்யாணம் முடிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு பிள்ளைகள் பிறந்து நானும் அந்த பிள்ளைகளும் ரோட்ல நடந்து போகும்போது அந்த பிள்ளை என் கையை விட்டு விலகி ரோட்ல ஓடி ஏத்தாப்புல வர்ற பஸ் அந்த பிள்ளை மேல மோதி அந்த பிள்ளை இறந்து போச்சுன்னா என்ன பண்றது? பாத்தீங்கன்னா இன்னும் அவனுக்கு திருமணமே ஆகலை. பார்த்தீங்கன்னா உடனே அதுக்குள்ள கல்யாணமாகி குழந்தை பிறந்து அந்த குழந்தை ரோட்ல போய் விழுகுதான். ஏன் இப்படிப்பட்ட கவலைகள் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில கவலை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். ஆமே சோதரம் சோதரம். ஆண்டவர் உங்களை உணர்த்துவார். ஏன் மகளை நீ இப்ப கவலைப்படுகிறாய்? ஏன் நீ கலங்குகிறாய்? தாவீது அடிக்கடி தன்னை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை, ஏன் கலங்குகிறாய், ஏன் தியங்குகிறாய் என்று கேட்பாராம். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து நீங்க கேளுங்க, ஏன் நான் கவலைப்படணும், ஏன் நான் கலங்கணும்? ஹல்லேலூயா. கவலைப்படுவதற்கு கவலைக்கு நான் அடிமை அல்ல. ஆமென் சோதரம். அந்த அடிமைத்தனத்தில் நீங்கள் வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. அசுத்தமான எண்ணத்திலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு கவலைப்படாம இருக்கவே முடியாதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே உட்கார்ந்து அப்படி யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. கப்பல் கவுந்தது போல யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, ரூம் போட்டு கவலைப்படுவாங்க போல. ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கவலை ரொம்ப என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. அது ஆபத்து. ஆமென். கவலை ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஆமென், கவலையை விட்டுவிடுங்கள், கவலையை விட்டுவிடுங்கள். கவலைக்கு நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லாமல் சோதரம், ஒரு சில பாத்தீங்கன்னா தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமைப்படுவார்கள். ஆமென் சோதரம். மொபைலுக்கு, டிவிகளுக்கு, டிவி சீரியலுக்கு, ஆமென் சோதரம், அதுக்கு அடிமைப்படுவார்கள். ஹல்லேலூயா. அவங்களால மொபைலை நோண்டாம இருக்க முடியாது. டிவில ஒரு சில சீரியலை பார்க்காம இருக்க முடியாது. ஆமென் சோதரம். அந்த நேரம் 7 மணிக்கு அந்த டிவி சீரியல் ஓடுதுன்னா எங்க இருந்தாலும் உங்களுக்கு பதம் பதக்கும். ஆமென் சோதரம். நான் சொல்லுகிறேன், அதுக்கு நீங்க அடிமைகள் ஆகிவிட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ சோதரம் சோதரம். நம்ம டிவி பார்க்கணும், செய்திகள் பார்க்கணும். ஆமென். மற்ற காரியங்கள் பாருங்க. டிவியில் நல்ல விஷயங்கள் இருக்கு. ஆனால் டிவிக்கு நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். ஒரு சில காரியங்கள் சீரியல் அவங்களால பார்க்காம இருக்க முடியாது. எங்க இருந்தாலும் சரி, ஆமென், ஓடி வந்து விடுவார்கள். ஹல்லேலூயா. ஓ சோதரம். ஆரம்ப நாட்டிலே என்னுடைய பழைய வாழ்க்கை நான் சொல்லுகிறேன். ஆரம்ப நாட்டில் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த நாட்டிலே தொலைக்காட்சிகள் அவ்வளவாக கிடையாது. ஆமென் சோதரம். ஒரு தெருவை எடுத்துக்கிட்டா ஒரு தெருவில் ஒரு வீட்டில் தான் டிவி இருக்கும். ஒரு பெரிய பங்களா வீட்டில் ஒரு வீட்டில் டிவி இருக்கும். அந்த தெருவில் இருக்கிற எல்லாரும் உட்காந்து அந்த நாட்டிலே, நான் சிறு பையனாக இருந்த நாட்டிலே ஒளியும் என்றதான ஒரு நிகழ்ச்சியை போடுவார்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். கவனிங்க, 7 மணிக்கு அந்த நிகழ்ச்சி போடுறாங்கன்னா மக்கள் சாப்பிடாம வேலை பார்க்காம ஒரு டீ குடிக்காம எதுவுமே பார்க்காம அந்த டிவி சீரியலுக்கு 7 மணிக்கெல்லாம் உட்காந்துருவாங்க. ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஹல்லேலூயா. டிவி சீரியல் ஓடுதுன்னா அதுக்கு அடிமைகளாகி வீட்டில் என்ன நடக்கிறதுனே தெரியாம காணப்படுறாங்க. வேண்டாம் இந்த ஆபத்து. ஆமென் சோதரம். எதுக்கு டிவிக்கு அடிமையாகணும்? ஒரு ஒரு கருப்பு பெட்டிக்கு போய் நீங்க அடிமையாகிறதா? இத்தனோண்டு ஒரு செல்போனுக்கு நீங்க அடிமையாகிறதா? நீங்க எவ்வளவு பெரிய ஆட்கள். நீங்க கர்த்தர் உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பார்வையில் விசேஷமானவர்கள். போயும் இத்தனோண்டு ஒரு செல்போனுக்கும் ஒரு சின்ன ஒரு பெட்டி டிவிக்கும் ஏன் நீங்க அடிமையாகணும்? ஹல்லேலூயா. வெளியே வாருங்கள், வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா. ஓ சுதரம். நமக்காக தான் செல்போன், நமக்காக தான் டிவி எல்லாம் இருக்கு.
டிவிக்காக நம்ம அல்ல, செல்போனுக்காக நம்ம அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். அநேகர் காலை எழுந்திருச்ச உடனே செல்போனை தான் பார்க்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன செய்தி வந்திருக்குன்னு சொல்லி. ஆமென் ஸ்தோத்திரம். அப்ப கவனிங்க, நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இந்த காரியத்துக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், ஒன்றுக்கும் நான் அடிமைப்படமாட்டேன், ஒன்றுக்கும் நான் அடிமைப்படமாட்டேன். ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த தேவையில்லாத காரியத்துக்கு நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தூக்கத்தை நீ விரும்பாதே, விரும்பினால் தரித்திரராவாய். ஹல்லேலூயா. கவனிங்க, அநேகர் தூக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். தூக்கம் நமக்கு தேவைதான், நம்ம தூங்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு சராசரியாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் 6 மணியில இருந்து ஸ்தோத்திரம் ஒரு 8 மணி வரைக்கும் அவனுக்கு இயற்கையாக தூக்கம் தேவை. ஹல்லேலூயா. ஆனால் அநேகர் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த அதிகமான நேரம் தூங்குவது ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் நீங்கள் அதிகமான நேரம் விழித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் பகலை நீங்கள் தூங்கலாம் ஸ்தோத்திரம். ஆனால் ஒரு சிலருக்கு அந்த பகல் நேரத்தில் தூங்காம இருக்கவே முடியாது. ஆமென். இரவு நேரத்தில் தூங்காம இருக்கவே முடியாது. நான் கடந்த நாட்டிலே ஒரு வேலை பார்க்குற நல்ல கடின உழைப்பாளி, அவர் சொன்னதை நான் கேட்டேன். அவர் வேலை பார்க்க ஆரம்பித்தார் என்றால் 3 நாட்கள் இரவு பகல் தூங்காம அவர் வேலை பார்ப்பாராம். கடின உழைப்பாளி, தன் குடும்பத்துக்காக அவ்வளவு உழைத்திருக்கிறார். 3 நாட்கள் தூங்க மாட்டாராம். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம ஒரு நாள் நைட்டு தூங்கினாட்டாலே அடுத்த நாள் பகல் ஃபுல்லா கும்பகரணை மாதிரி தூங்குறோம். ஆமென் ஸ்தோத்திரம். காலையில தூங்கி சாயங்காலம் தான் எந்திரிக்கிற அளவுக்கு நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். தூக்கம் அவசியம், ஆனால் தூக்கத்திற்கு அடிமைகள் ஆகாதீர்கள். கண்ணத்தின் ஆவிக்கு நீங்கள் அடிமையாகாதீர்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அதிகமாக தூங்கி 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 ஆமென் ஸ்தோத்திரம் தூக்கத்தை விரும்பினால் நீ தரித்திரனாவாய். ஆமென் ஸ்தோத்திரம். கண் விழித்திரு என்று வேதம் சொல்லுகிறது. கண் விழித்திரு என்று வேதம் சொல்லுகிறது. எனவே தூக்கம் உங்களை அடிமைப்படுத்தாதபடி. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா தூங்குங்க, ஆனா தூக்கத்துக்கு அடிமையாகாதிருங்க. இன்னைக்கு தூங்க கூட நீங்க நினைச்சீங்கன்னா தூங்காம இருக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். முடிகிற ஜபம்லாம் நடக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாட்டில் நம்ம போய் இயேசு அழைக்கிறார். ஆமென். அங்க ஜப கோபுரத்தில் போய் நம்ம ஜெபம் பண்ணோம். இப்ப வீடுகளில் இருந்து நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். யார் யார் ஜெபம் பண்றாங்க என்னன்னு தெரியல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனால் ஸ்தோத்திரம், இந்த நாட்டில் நீங்கள் விழித்திருங்கள். அதிகாலையில் விழித்திருங்கள். காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும் நீங்க திட்டம் பண்ணா எந்திரிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். அநேகர் சொல்வது, எனக்கு 5 மணிக்கெல்லாம் எந்திரிக்க முடியாது, எனக்கு 10 மணி தான் அப்படியே காலம் அப்படி சொல்றது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எனவே எப்ப எதிரிக்கணும் நீங்க நினைச்சாலும் நீங்க எதிரிக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை ஆண்டவர் தருவாராக. பெரிய பெரிய அரசியல்வாதிகள், முதலமைச்சர்கள், பிரதமர்கள் அவர்களாம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறாங்களாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென் ஸ்தோத்திரம். அவர்களை விட தேவனுடைய பார்வையில் நம்ம விசேஷமானவர்கள். அவர்களை விட தேவன் நமக்கு மிக பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே நாம் தூக்கத்துக்கு நாம் அடிமையாகாதபடி நாம் ஆமென் ஸ்தோத்திரம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தபடியாக அநேகர் பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம் சாப்பாட்டிற்கு அவர்கள் அடிமைகள் ஆகி விடுவார்கள். ஹல்லேலூயா. அவங்களால சாப்பிடாம இருக்கவே முடியாது. உபவாசம் இருங்கள். எனவேதான் நமக்கு உபவாச ஜபம் இருக்கிறது. உபவாசத்தில் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3 நாட்கள் உபவாசம், 7 நாட்கள் உபவாசம். ஆமென். ஒரு நாள் உபவாசம், 21 நாள், 40 நாட்கள், இப்படி பல நாட்கள் உபவாசம் இருக்கிறது. ஆமென். ஏன் உபவாசம் என்றால் நம்ம உணவுக்கு நம்ம அடிமைகளாக கிடையாது. பசி இருக்கும். ஆமென் ஸ்தோத்திரம். நம்ம சரீரத்துக்காக சாப்பிட வேண்டும். ஆனால் நாமே சுத்திரம் நம்ம உணவுக்கு அடிமைகள் கிடையாது என்று சொல்லி அந்த உணவை நாம ஒதுக்கி வைத்து நம்ம உபவாசம் இருக்கும் பொழுது ஹல்லேலூயா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பொருளாசைக்கு அடிமையாக இருப்பார்கள், பொருளுக்கு அடிமைகளாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆமென் சுத்திரம். டெய்லி ஏதாவது ஒரு பொருள் போய் ஒரு ஷாப்பிங் கடையில போய் மால்ல போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கலனா அவங்களுக்கு அன்னைக்கு தூக்கமே வராது. ஆமென் ஸ்தோத்திரம். வீட்டில் எத்தனையோ பாத்திரங்கள் இருந்தாலும் அன்னைக்கு ஒரு ஸ்பூனாவது வாங்காட்டி அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும், பொருள் ஆசை. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு கடையில போய் ஒரு பொருள் பார்த்தா ஆசை வந்துடும். யாராவது ஒருத்தவங்க ஒரு பொருள் வச்சிருந்தா அதே பொருள் வாங்கணும்னு சொல்லி ஆசை வந்துடும். யாராவது ஒரு செல்போன் வச்சிருந்தாங்கன்னா அந்த செல்போனை வாங்கணும் ஆசை. யாராவது ஒருத்தவங்க ஒரு புடவை கட்டியிருந்தாங்கன்னா அதே போல புடவை வாங்கணும் என்று ஆசை. ஒரு வீடை பார்த்த ஆசை, ஒரு காரை பார்த்த ஆசை, அதை வாங்கணும்னு சொல்லி அதை வாங்குற வரைக்கும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஆசை விடாது. நான் சொல்லுங்க, அது ஒரு அடிமைத்தனம்.
அது ஒரு அடிமைத்தனம். நீங்க அந்த பொருளுக்கு அடிமைகளாகி விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், எந்த பொருளுக்கும் நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். எந்த பொருளாசைகளுக்கும் நீங்கள் அடிமைகள் ஆகாதிருங்கள். ஓ ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாம் உங்களுக்கு தருவார். அதை வாங்கித்தான் ஆகணும்னு சொல்லி ஒரு பிடிவாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நாம் அதற்கு அடிமைகளாகி விடுகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் பொழுது இருக்கிறதான அடையாளங்களை குறித்து நான் உங்களோடு பேசும்படியாக நான் விரும்புகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அப்ப கவனிங்க, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம், நீங்கள் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், எதுக்கெல்லாம் அடிமைகளாக இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க முடியும் என்றால், ஆமென், உங்களுக்குள்ளாக ஒரு பயம் இருக்கும் என்றால், உங்களுக்குள்ளாக ஒரு பயத்தினாவே இருக்கும் என்றால், நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. ஏதோ நீங்க அடிமைப்பட்டிருக்கிறீங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனம் இல்லாமல் பயம் வராது என்று இந்த வசனம் திரும்பவும் தெளிவாக சொல்லுகிறது. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனம் இருக்கும் என்றால் திரும்ப 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 அந்த பயத்தின் ஆவி வரும். அந்த பயம் திரும்ப திரும்ப வரும். எனவே அந்த அடிமைத்தனத்தின் ஆவிலிருந்து நீங்கள் வெளியே வாருங்கள். அந்த அடிமைத்தனம் ஆகாதிருங்கள், அடிமைகள் ஆகாதிருங்கள். உங்க வாழ்க்கையில பயம் வராது. நீங்கள் எப்பொழுதும் தைரியமாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மை இந்த அடிமைத்தனத்திலிருந்து அவர் நமக்கு விடுதலையாக்குகிறார். ஹல்லேலூயா. அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். அந்த பயத்தின் ஆவியிலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலையாக்குகிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறதான அந்த ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எனவே யாருக்குள்ளாக பயம் இருக்கிறதோ, ஆமென் ஸ்தோத்திரம், அவர்கள் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக நாம் பார்க்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், அடிமைத்தனம் என்றால் திரும்ப 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 தொடர்ந்து அந்த காரியத்தை செய்வதற்கு அது தூண்டுகிறதாக இருக்கிறது. திரும்ப திரும்ப செய்யும் பொழுது அதற்கு நாம் என்ன செய்விட்டோம்? அடிமைப்பட்டு விட்டோம் என்றுதான அர்த்தம். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களே, ஆமென் ஸ்தோத்திரம், வாலிபனாக இருந்த நாட்களே நான் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டீ அதிகமாக குடிப்பேன். டீ, ஆமென், என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு இது நன்றாக தெரியும். ஆமென். டீனால என்னதான் யோசிப்பாங்க. நான் டீக்கு ரொம்ப அடிமையாக இருந்தேன். காலையில எழுந்த உடனே ஒரு டீ, அதுக்கப்புறம் ஆமென் ஸ்தோத்திரம் காலைல ஒரு 10 மணிக்கு டீ, வெளியே கடைக்கு போனால் ஒரு 12 மணிக்கு ஒரு டீ, சாயங்காலம் ஒரு டீ, அப்புறம் 6-7 மணிக்கு ஒரு டீ, இப்படி என்று ஒரு நாளைக்கு 5-6 முறை டீ நானாக குடிப்பது, பிறர் வாங்கி கொடுத்தா அதையும் குடிச்சுக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 முறை நான் டீ குடிப்பேன். ஹல்லேலூயா. அது குறிப்பிட்ட ஒரு நேரம் என்னால் டீ குடிக்காம இருக்க முடியாது. காலையில் எழுப்பின உடனே டீ குடிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். 10 மணி 11 மணி ஆனால் டீ குடிக்கணும். ஆமென் ஸ்தோத்திரம். டீ கிடைக்கணும், எங்கேயாவது கடையில போய் நின்று டீயை குடிச்சாதான் என் மனசு ஆறும். ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த டீக்கு நான் என்ன செஞ்சேன்? அடிமையாகி விட்டேன். ஸ்தோத்திரம். நீங்க நினைக்கலாம், அதனால என்ன பாஸ்டர், டீ குடிக்கிறதுனா பாவமா? டீ குடிக்கிறது பாவம் கிடையாது. ஆனா டீக்கு நம்ம அடிமையாவதான் தப்பு. அந்த டீக்கு அடிமையா குடிக்காட்டினா ஒரு மாதிரி ஆயிரும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்கிறீங்க. ஓ ஸ்தோத்திரம். குடிகாரனுக்கு குடிக்கலன்னா ஒண்ணுமே இல்லை, அப்படியே அவங்க துடிப்பாங்க பாத்தீங்களா? அது மாதிரி டீ குடிக்காம இருக்க முடியாது. ஓ ஸ்தோத்திரம். புகை பிடிக்காம இருக்க முடியாது. இது போல டீக்கு அடிமையாகிற ஓ ஸ்தோத்திரம் அநேகர் இருக்கிறாங்க. அநேகர் பல காரியத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள். அது திரும்ப 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 செய்ய தூண்டிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. எனவே நான் சொல்லுகிறேன், நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று பவுல் சொன்னதான வார்த்தையை நீங்கள் உங்க மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் அடிமைகளாகாதிருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்ம விடுதலையாக வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். நாம் பாவத்திற்கு அடிமைகளாகாமல், ஆமென் ஸ்தோத்திரம், எல்லாவற்றுக்கும் நம்ம அடிமைப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், ஆமென் ஸ்தோத்திரம், நம்ம தேவனுக்கு அடிமைகளாக மாற வேண்டும். ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். தேவனுக்கு அடிமைகளாக, தேவனுக்கு
தேவனுக்கு அடிமையாக நாம் நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே நம்முடைய வாழ்க்கை நம்ம தேவனுக்கு அடிமையாக, உங்கள் அவயங்களை தேவனுக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். உங்கள் சிந்தைகளை தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுங்கள். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தேவன் விரும்புகிறதை செய்கிற ஒரு அடிமைகளாக உங்களை ஒப்பு கொடுங்கள். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களே ஆமென், ஸ்தோத்திரம், நம்முடைய பெரிய சபையிலே பாஸ்ரையா அவங்க சொன்ன அந்த சம்பவம், அந்த கதை மறக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆரம்ப நாட்களில் ரோம தேசத்திலே ஒரு அடிமை சந்தை இருந்ததாம். ஆமீன். அந்த சந்தையில கொண்டு போய் அடிமைகள் என்ன செய்வார்கள்? விற்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அடிமை சந்தையிலே ஆமீன் சுத்திரம் ஒரு வயதான ஐயா, அவர் ஏற்கனவே ஒரு அடிமையாக இருந்து விட்டார். அவர் வேலை பார்த்து உடம்பெல்லாம் அவருக்கு எல்லாம் பலன் போய்விட்டது. ஆமீன் சுத்திரம். ஆனால் அவரை கொண்டு போய் அடிமை சந்தையில விற்றார்கள். ஆமீன் சுத்திரம். விற்கும் பொழுது அவரை ஒரு மனிதன், அந்த வயதானவரை அவர் விலைக்கு கேட்டாராம். விலைக்கு கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இந்த வயதானவர் வாங்கி நான் வீட்டில் என்ன நான் பார்க்க முடியும் என்று சொன்னாராம். அப்பொழுது அவர் விலைக்கு கேட்டு கொடுத்த பொழுது அந்த இடத்துல ஒரு குதிரையில ஒரு பெரிய ஒரு மனிதன் வந்தார். வந்து அந்த ஐயாவை இவரை விட அதிகமான விலை கொடுத்து அவர் வாங்கினாராம். உடனே இந்த வயதான அவருக்கு இப்போ இவ்வளவு விலை கொடுக்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் விலை கேட்டவர் அந்த ஐயா விட்டு விட்டார். ஆமீன் சோத்ரம். இப்ப அந்த 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 அடிமை, அந்த வயதான ஐயா நினைத்தாராம், நம்மளை இவ்வளவு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறாரே, நம்மளை வந்து என்னமா சித்திரவதை பண்ண போறாரோ, என்னமா வேலை வாங்க போறாரோ என்று சொல்லி பயந்து கொண்டு ஆமீன் அந்த விலைக்கு வாங்கின மனுஷனுக்கு பின்னாலேயே, குதிரைக்கு பின்னாலேயே போனாராம். கொஞ்ச தூரம் போன உடனே அந்த விலைக்கு வாங்கின அந்த மனுஷன் சொன்னாராம், ஐயா நான் உங்களை விலைக்கு வாங்கிட்டேன், இனிமேல் உங்களை யாரும் அடிமைப்படுத்த மாட்டாங்க, நீங்க போகலாம், நீ உங்க விருப்பம், நீங்க யாருக்குமே நீங்க அடிமை கிடையாது, நீங்கள் விடுதலையாக்கி விட்டீர்கள், சுயாதீனத்தோடு இருக்கிறீர்கள், நீங்க எங்க விடுமானாலும் போகலாம் என்று சொன்னார்களாம். ஆமென் சுதரம். அந்த ஐயாவுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல. நீங்க இவ்வளவு விலை கொடுத்து வாங்கிட்டு இப்ப எனக்கு நீங்க விடுதலை ஆயிட்டீங்க, நீங்க போகன்னு சொல்றாரேன்னு சொல்லி ஆச்சரியம் தாங்க முடியல. அந்த ஐயா சொன்னாராம் அந்த மனுஷன்ட்ட போய், ஆமென் சுதரம், அவர் சொன்னார், ஐயா நான் உங்களுக்கே நான் அடிமையா இருக்கிறேன் என்று சொன்னாராம். காரணம் என்னவென்றால், ஆமேன் நீங்க இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கிறீங்க, இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கி ஆமேன் சுதரம் என்னை அடிமையா வைக்காம நீங்க விட்டுட்டீங்களே, நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன், நான் நானே வெளியே போனாலும் திரும்ப வேற யாராவது என்னை அடிமைப்படுத்தி திரும்ப இந்த சந்தைக்கு கொண்டு வருவாங்க. எனவே நான் திரும்ப அடிமையாக இருக்க வேண்டும், அடிமையாகாம இருக்க வேண்டும் என்றால் நான் உங்களுக்கு நான் அடிமையா இருந்தாத்தேன் நான் திரும்ப நான் அடிமையாகாம இருக்க முடியும் என்று சொல்லி அந்த விலை கொடுத்து வாங்கின அதே மனுஷனுக்கு அடிமையாக இந்த மனுஷன் அந்த வயதானவர் மாறினாராம். ஹல்லேலூயா. இது எவ்வளவு உண்மை பாருங்கள், எவ்வளவு பாருங்கள். ஒரு காலத்துல நம்ம பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், இருளுக்கு அடிமையாக இருந்தோம். அன்பின் குமாரனுடைய ஆமென் சுதரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் நம்ம எல்லா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். ஹல்லேலூயா. விடுதலையான நாம் ஆமென் சுதரம், எனக்கு நான் விடுதலை ஆயிட்டேன், நான் சுயாதீனத்தில் இருக்கிறேன், இயேசுனை விடுதலையாகிட்டார் என்று நாம் சொல்லாதபடிக்கு அப்படி இருப்போம் என்றால் திரும்ப பாவம் நம்மை அடிமைப்படுத்தி விடும். ஆமென். எனவே நம்ம தேவனுக்கு நம்ம அடிமைகளாக ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆமென் அந்த அந்த பாவம் நம்மை அடிமைப்படுத்தாது, பாவத்தின் அடிமைத்தனத்துக்கு நம்ம ஆக மாட்டோம். எனவே தேவனுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கப்பட்டதினால் தேவனுக்கு அடிமைகளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஹல்லேலூயா. எனவே இந்த நம்முடைய வாழ்க்கையில எந்த பாவத்துக்கும் நாம் அடிமையாகாமல், எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் அடிமையாகாமல் ஆமென் ஸ்தோத்திரம் நாம் தேவனுக்கு நம்மை அடிமையாக நம்ம மாற நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்கிறவராக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் ஆமென் சுதரம் ஆமென் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஆமென் சுதரம். எந்த மனுஷருக்கும் அடிமைகள் ஆகாதிருங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம தேவனுக்கே நம்மை அடிமைகளாக மாற நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா கண்களும் மூடி எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கு சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில்
வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். எல்லாருடைய கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு தூய பலியாக, ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அடிமைகளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒன்றுக்கும் நாங்கள் அடிமைப்பட மாட்டோம். ஒன்றுக்கும் நான் அடிமைப்படேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு அடிமைகளாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ ரபல ஷபல பலபரியா கதரபல சங்கரகலதரபா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்க நீர் கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி அப்பா. எங்களோடு இந்த ஆராதனையில் இணைந்து ஜெபித்த பங்கு பெற்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், கர்த்தருடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்க நாமம் மகிமைப்படுவதாக, மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றைக்கும் இன்றைக்கும் சதா காலமும் இந்த ஆன்லைன்ல எங்களோடு இணைந்து ஆராதித்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.